அனைவருக்கும் வணக்கம். திருச்சி மாவட்டம் மன்னார்புரம் காஜா நகர் குடிசை பகுதியை சேர்ந்தவர் தான் சிவா. இவருடைய மனைவி தான் கலைவாணி. இவங்களுக்கு 35 வயசாகுது. இந்த தம்பதிகளுக்கு 2 குழந்தைகள் இருக்குது. கலைவாணிக்கு திருச்சியில் செயல்பட்டு வரக்கூடிய இந்தியன் வங்கியில் சேமிப்பு கணக்கு இருக்குது. சில நாட்களுக்கு முன்னாடி கலைவாணியுடைய 2வது மகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு. இதனால் மகளை மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போனோம். அதுக்கு கையில் காசு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம்மில் போயிட்டு பணத்தை எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம்முக்கு போயிருக்காங்க. அவங்களுடைய அக்கௌண்ட்டில் 3500 பணம் இருந்திருக்கு. சரி, அந்த பணத்தை எடுத்துகிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. ஆனால் ஏடிஎம் கார்டு ஏடிஎம்மில் போயிட்டு பணம் எடுக்கும்போது உங்களுடைய கணக்கு முடக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தகவல் காட்டியிருக்கு. இதனால் கலைவாணி அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. எதுக்காக என்னுடைய கணக்கை முடக்கப்பட்டுறாங்க, என்ன பிரச்சனைன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நேராக வங்கிக்கே போயிட்டு இது குறித்து விளக்கமும் கேட்டிருக்காங்க. அப்போ வங்கியிலேருந்து அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க, உங்களுடைய கணக்கை முடக்கணும்னு சொல்லி எங்களுக்கு நோட்டீஸ் வந்துச்சுமா, நீங்கள் ஜிஎஸ்டியாக 9,48,00,000 செலுத்த வேண்டியது இருக்குது, உங்களுடைய கணக்கை முடக்கணும்னு சொல்லி எங்களுக்கு நோட்டீஸ் வந்துச்சுன்னு அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு கலைவாணி ஷாக் ஆகிறாங்க. இது 9 கோடியா? என் அக்கௌண்ட்லேயும் 3500 தாங்க பணம் இருக்குது, நான் எப்படிங்க 9 கோடியெலாம் செலுத்த முடியும், எதுக்காக எனக்கு 9 கோடி செலுத்த சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. நீங்கள் தொழில் பண்ணுறீங்கம்மா, அந்த தொழிலுக்கு நீங்கள் ஜிஎஸ்டி வரி கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் எந்த தொழிலுமே பண்ணலைங்க, என் குழந்தைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் காட்டுறது கூட கையில் காசு இல்லாமல் போயிட்டு ஏடிஎம்மில் பேங்கில் இருக்கக்கூடிய இந்த 3500 எடுக்கலான்னு நான் வந்தேன். அப்போ தான் எனக்கு இந்த விஷயமே தெரிய வந்துச்சு. எங்கிட்ட போயிட்டு நீங்கள் 9 கோடி ரூபா கேட்குறீங்களா, நான் என்னங்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அழுதுருக்காங்க. அப்போ வங்கி அதிகாரி சொல்லியிருக்காங்கம்மா, அல்லாதீங்க, எங்களால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கலைவாணி சொல்லியிருக்காங்க, சரி சார், ஏதோ ஜிஎஸ்டிங்கிறீங்க, தொழிலுங்கிறீங்க, வேறு ஏதாவது அதில் டீட்டெயில்ஸ் ஏதாவது தெரியுதா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வங்கி அதிகாரி மறுபடியும் அவங்களுடைய அக்கௌண்ட்டை ஆய்வு செஞ்சுருக்காங்க. அப்போ தான் கலைவாணியோடைய ஆதார் எண், பேன் கார்டு, அவங்களுடைய புகைப்படம், அவங்களுடைய கையெழுத்து, இது எல்லாத்தையுமே பயன்படுத்தி ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியில் போலியாக ஒரு நிறுவனம் தொடங்கி அதில் வர்த்தகம் செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கு. அந்த நிறுவனம் தான் ஜிஎஸ்டி தொகையை செலுத்தாமல் வச்சுருந்ததால தான் கலைவாணியோடைய அக்கௌண்ட் முடக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வங்கி அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு கலைவாணி அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. நீங்கள் அரசுக்கு 9,48,00,000 ஜிஎஸ்டி வரி செலுத்த வேண்டியிருப்பதால தான் உங்களுடைய அக்கௌண்ட் முடக்கப்பட்டிருக்கு, அதை செலுத்திய பிறகே கணக்கு மீண்டும் பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு மேலும் அதிர்ச்சி கொடுத்துருக்காங்க. இதனால் செய்வதறியாத தவித்து போன கலைவாணி வங்கி அதிகாரிகளுடைய அறிவுறுத்தலின் பேரில் நேராக மாநகர காவல் ஆணையரான காமினியை போய் நேரில் சந்தித்து கலைவாணி புகாரும் கொடுத்திருக்காங்க. அவர் அளித்த புகாரின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திருச்சி மாநகர சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கவும் காவல் ஆணையர் அறிவுறுத்தியிருக்காங்க. அதன் பிறகு சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் போயிட்டு புகார் அளித்த போது இது குறித்து நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் தங்களுக்கு இல்லை என்றும் கோவை ஜிஎஸ்டி அலுவலகத்தில் போயிட்டு முறையிடுமாறும் போலீசார்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதை கேட்டு மேலும் கலைவாணி அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. என்னாலலாம் திருச்சியிலேருந்து கோவைக்கெலாம் போக முடியாது, எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, அதுலேயும் ஒரு குழந்தைக்கு வர உடம்பு சரியில்லாமல் போது, என் கையிலையும் காசு இல்லாமல் தான் நானே பேங்கில் இருக்கக்கூடிய அந்த 3500 பணத்தை எடுக்கலான்னு தான் போனேன். இப்போ நான் கோவைக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு போகிற செலவு இதர செலவுகளுக்கு என்கிட்ட சுத்தமாக காசும் இல்லை, 2 குழந்தைங்களை வச்சுட்டு என்னால் இப்படி அலையவும் முடியாது, அதனால் என்ன தேவையில்லாமல் என்ன அலைக்கழிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸார்கிட்ட கலைவாணி வேதனைப்பட்டிருக்காங்க. என்னால் கோவையாக செல்ல முடியாது, நான் உங்களை தான் நம்பியிருக்கேன், காவல்துறை தான் நம்பியிருக்கேன், என்னுடைய வங்கி கணக்கை எப்படியாவது மீட்டு தரணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. இது தொடர்பாக தற்போது செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியும் கொடுத்துருக்காங்க. என்னால் 2 குழந்தைங்க வச்சுருக்கேன், அலைய முடியாது, எனக்கு என்னுடைய அக்கௌண்ட்டை என்னுடைய டீட்டெயில்ஸை யாரோ மிஸ்யூஸ் பண்ணி ஒரு நிறுவனம் தொடங்கி அதை அரசுக்கு தெரியாமல் நடத்தி அரசை ஏமாற்றிருக்காங்க, இதுக்கும் எனக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்லை, என்னுடைய அக்கௌண்ட்டை மீட்டு தாங்க அப்படின்னு சொல்லி தற்போது அவங்க பேட்டியும் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நினச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.